ஓகே கைஸ், டேம் பார்த்தாச்சு. ஆக்சுவலி இந்த டேம் வந்து 1960 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1980 முடிச்சிருக்காங்க. 20 இயர்ஸ் கட்டியிருக்காங்க இது. ஆக்சுவலாக நான் வேறு లెవెల్. ఇక్కడ నుంచి ఎన్ని కిలోమీటర్ బ్రో? ఇక్కడ నుంచి మనకి నియర్ ఒక 2 కిలోమీటర్స్ వస్తుంది. ఇప్పుడు యుద్ధం జరిగే కదా, సనాతన ధర్మం కోసం పోరాడుతున్నారు కదా శివాజీ గారు. పోరాడుతుంటే అప్పట్లో అక్కడ దాక్కోవడానికి వచ్చారు నల్లమల్ల అడవిలో శివాజీ గారు. కోట గౌడ కట్టుకొని ఉన్నాడు. అప్పటికి అమ్మవారు వచ్చింది ఇక్కడ, గౌరాంబిక అమ్మవారు. అమ్మవారి దగ్గరికి వెళ్ళేసి ఒక వారమో ఎంతలో ఉంది మ్యాక్సిమం అంటే తెలియదు, జపం చేశాడు. అప్పుడు అమ్మవారు ప్రత్యక్షమయ్యి కట్నం ఇచ్చింది. స్ట్రైట్ బ్రో, రైటా? రైట్. కత్తి ఇచ్చింది. కత్తి తీసుకో శివాజీ, నీకు అంతు లేని విజయాలు వస్తాయి, అన్ని ఎదురు రారు ఎవరనే ఇచ్చింది. ఇప్పుడు సనాతన ధర్మాన్ని స్థాపించాడు ఆ కత్తితోనే. ఓకే, మంచి హిస్టరీ ఉంది మనకి, అంతగా చెప్పడానికి. ఓకే ఓకే, கொஞ்சம் తెలుసు అంతే. லெஃப்டா? லெஃப்ட். இப்போ வந்து நம்ம சத்ரபதி சிவாஜி ஸ்டாச்சு ஒன்று இருக்காங்க. ஸோ அங்கே போகிறோம். அதை பற்றி ப்ரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணினே போவோம் அங்கே. ஆக்சுவலாக ப்ரோ வந்து இங்கே தான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் தான். அவருக்கு ஒரு 80K ஃபாலோவர்ஸ் இருக்கார். அவர் பேர் வந்து சில்வர் ஸ்டார் சிவா ப்ரோ. இன்ஸ்டாகிராமில் போய் போட்டிங்கன்னா வருவார் ப்ரோ. கோயில் இதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு கைஸ். பார்த்தீங்கன்னாக்க சினிமாட்டிக் வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள். ஓகே, எஸ் பாருங்கள். கோயில் அங்கே தெரியுதா? అదే అదే యాక్చువల్గా అదా? అదే ఆయన నిర్మించింది. శివాజీ గోపురం, ఇక్కడ శివాజీ మందిరం ఉంటుంది. మనం వెళ్ళేది శివాజీ మందిరం. ఓకే, గోపురం అంటారు, మందిరం అంటారు. தெரியுதா? ஸோ ஆக்சுவலாக கேமராவில் நாட் அலோடு உள்ள, அதனால தான் அங்கே எடுக்க முடியும். ஸ்ட்ரைட் என்ன ப்ரோ? ஃபுல் ஸ்ட்ரைட். శివాజీ స్మృతి కేంద్రం. ఓహో, ఆడతారా మీరు ఇక్కడ? ఓకే, ఎస్ ఇలాగే ఛత్రపతి శివాజీ స్మృతి కేంద్రం లోపల అలడు ఉందా? ఓకే గైస్, సరిగా நாங்கள் வண்டி பார்க் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். చూసి ப்ரோ, நான் பக்கம் போய்டஸ். எஸ் இங்கே இருக்க அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் போய்ட்டு வீடியோ எடுத்துக்கிறேன். இதுதான் சத்ரபதி கூட இது. உள்ள போகலாம் வாங்க. உள்ளே இருக்காரு, ஸ்டாச்சு இருக்குது, வருது. உள்ளே போய் காட்டுறேன். छत्रपति शिवाजी. ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே சத்ரபதி சிவாஜி அவங்களோட ஹிஸ்ட்ரி தான். எல்லாமே இங்கே எழுதியிருக்காங்க. பாருங்கள், பின்னாடி சத்ரபதி சிவாஜி சார் உட்காந்துக்கிறாங்களா, அங்கே ஃப்ரெண்டில் போய் காட்டுறேன்.
ఆహా బ్యూటిఫుల్ ఉంటుంది అసలు. గైస్ ఏదో వాటర్ ఫాల్ இருக்கும் அங்கே போய் பார்ப்போம். శ్రీశైలంలో వాటర్ ఫాల్ అదే మినీ వాటర్ ఫాల్. ఇక్కడ ఓకే. ఇప్పుడు అలో లేదా? అలా ఉండదు, ఎవరైనా లోకల్ వెళ్తే ఎందుకంటే స్కిడ్ అవుతుంది బాగా. ஓகே ஓகே அட்லைட் வந்துடுறேன்டா. ரூம்லேருந்து செக் அவுட் ஆகிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒங்கோல் போகலான்னு பிளானு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5 பார்ப்போம். ஃபுல் நைட் போட்டு முடிஞ்சால் ஓட்டலாம், இல்லைனா நைட்டில் அங்கே சென்டரில் எங்கன்னா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வந்த வேலையே தான் கிளம்புறது மறுபடியும் ரிட்டனு. ஸோ அதனால் அந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அங்கே பாருங்கள் சன்செட் எவ்வளோ அழகாகிட்டு இருக்கோ. சன்செட் மொத்தம் க்ளோஸு, ஆனால் அங்கே ரெட்டாக எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் மலைக்கு நடுவில். சரி வாங்க போகலாம். ஆக்சுவலி கீழே வந்துட்டோம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் ஹைவே கண்டினியூ ஆகிடும். அங்கே ஹைவேல கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபைனலி ஸ்ரீசைலம்லேருந்து கீழே வந்துட்டோம். திருச்சி தகையணும். ஓகே கைஸ், ஆளுங்க இங்கே இருக்கிறாங்களோ இல்லைன்னு தெரில, அவங்க அப்பயே வந்துட்டாங்க. நான் ஸ்லோவாக தான் வந்தேன். இங்கே ஃபியூல் ஸ்டேஷன் எங்கே இருக்குது பார்த்துட்டு டேங்க் ஃபில் பண்ணோம். எங்கே 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 இருக்காங்கோ போயிட்டாங்களோ ஒரு வேலை. அங்கே பாருங்க ஃபுல்லாக ரெட்டு கலராக தெரியுது. சரி வாங்க போகலாம். நைட்டில் அவ்வளோ அளவுக்கு குவாலிட்டியாக தான் தெரில, முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக ஒரு சின்ன ட்ரீ பிரேக்கு, டீ சாப்பிட்டு ஒரு சின்ன ஒரு முறுக்கு ஒன்று சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மார்க்காபுரம் என்ற ஊருக்கு போகிறோம். இங்கேருந்து ஒரு 27 கிலோமீட்டர்ஸு. பார்ப்போம். 7 காட்டுது. ஸோ இந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் சுலபமாகவே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு அங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு மார்னிங்கே கண்டினியூ பண்ணிடுறோம் ரைடு. ஏர்லி மார்னிங் ஒரு 5 இல்லை 6 ஓகேங்களா? எனக்கு ஆக்சுவலாக வந்து பௌர்ணமியா பாருங்க, அங்கே நிலம் வேணா அழகாக தெரியுதோ. ஆக்சுவலாக இந்த மாதிரி டைமில் வந்து பீச்சில் இருந்தால் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி நாளைக்கு நாங்கள் பீச் போகிறோம், உங்களுக்கிட்ட பீச்சுக்கு போகிறோம். அங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் வரும். கண்டிப்பாக போகிறோம். அங்கே போயிட்டு நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக நிலவை எடுக்கிறேன். நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா கைஸ்? ஃபஸ்ட்டு வண்டிக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணின்னு உங்களோட ட்ரிப்பில் 4th டேங்க் ஃபில் பண்ணின்னு போகலாம் வாங்க. நான் ఫుల్ చేసేనా? இங்கே டேங்க் ஃபுல் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். இங்கே எங்கே இருக்க லொக்கேஷன் சென்ட் பண்ணுறாங்களாம், போய் பார்ப்போம். ஃபைனலி மார்க்காப்பூர் என்ற ஊருக்கு வந்திருக்கோம். ரூம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஓகே கைஸ், இன்னும் போயிட்டு போய் சாப்பிட்டு வந்து மூவிக்கு போகிறோம். வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.